அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசிக்காரர்களுக்கு ஜனவரி மாதம் முடிவதற்குள் பணமழை கொட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் நடைபெறப் போகின்றன, அலட்சியம் வேண்டாம், அவசியமாக கண்ணும் கருத்துமாக செயல்பட வேண்டிய தருணங்களாக எவையெல்லாம் அமைகின்றன, ஜனவரி 1ஆம் தேதி முதல் ஜனவரி 31ஆம் தேதி வரை ஏற்படக்கூடிய கிரகநிலைகளின் மாறுதல் என்ன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது மிகவும் வலுவாக இந்த ஜனவரி மாதத்தில் சூரிய பெயர்ச்சி, புதன் பெயர்ச்சி, சுக்கிர பெயர்ச்சி, சந்திர பெயர்ச்சி என 4 கிரகநிலைகளில் அதிரடியான மாற்றம் ஏற்படுகிறது. மற்ற 5 கிரகங்கள்ல பெரிய அளவில் மாற்றத்தை சந்திக்க இயலாத ஒரு மாதமாக தான் இந்த ஜனவரி மாதம் அமைகிறது. இருந்தாலும் கூட பொங்கல் பண்டிகை உள்ளிட்ட சில விசேஷ தருணங்கள் மிக சிறப்பாக அமையக்கூடிய இந்த மாதத்தில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் மகிழ்ச்சியை இரட்டிப்பாகக்கூடிய யோகமும் நிறைவாக கிடைக்கும். அது மட்டுமல்லாது பணமழை கொட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் அதிரடியான நல்ல மாற்றமும் நிறைவாக சந்திக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஜனவரி மாதம் துலாம் ராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது. ஏனென்றால் இந்த 2025ஆம் ஆண்டு முழுவதுமே நிறைவான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் கிடைப்பதற்கான முதன்மையான வாய்ப்பு துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு. ஆனால் அதே வேளையில் அனைத்து கிரக நிலைகளும் 9 கிரக நிலைகளும் ஒருவருக்கு மிகவும் சாதகமாக இருக்குமா என்றால் நிச்சயமாக இருக்காது. அதே சமயம் மிகுந்த சிரமத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்குமா என்று கேட்டாலும் அப்படியும் இருக்காது. ஏனென்றால் ஏதோ ஒரு சில கிரக நிலைகள் மிகவும் சாதகமற்ற அமைப்பிலும், ஆனால் ஏதோ ஒரு சில கிரக நிலைகள் மிக சாதகமான அமைப்பிலும் வலம் வரும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. எனவே கிரகநிலைகளின் அமைப்பையும் தன்மையையும் நன்கு அறிந்து கொண்டால் அவற்றால் ஏற்படக்கூடிய சிரமங்களை தவிர்ப்பதோடு நன்மையை அபரிவிதமாக மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பு நிறைவாக கிடைக்கும். இந்த வேளையில் மிகவும் சாதகமாக சஞ்சரிக்கக்கூடிய கிரக அமைப்பாக நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு 6இல் சஞ்சரிக்கக்கூடிய ராகு, தைரியஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய சூரியன் மற்றும் புதன், பஞ்சமஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான சுக்கிரன் என பெருவாரியான கிரகநிலைகள் சாதகமாக இருக்கின்றன. சாதகமற்ற அமைப்பு என்றால் விரயத்தில் கேது அமர்ந்திருக்கிறார். குரு அஷ்டமத்தில் அமர்ந்திருப்பதும் சாதகமற்ற அமைப்பு. ஆனால் அங்கு அவர் வக்ரம் பெற்றிருப்பதால் நிச்சயமாக சில சிரமங்கள் இந்த மாதத்தில் குறையும். இந்த மாதத்திற்கு பிறகு அஷ்டமஸ்தானத்தில் பிப்ரவரி 4ஆம் தேதி முதல் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெற போகிறாருங்க குரு பகவான். எனவே பிப்ரவரி மார்ச் மாதங்களில் குருவிடமிருந்து அவ்வளவு நன்மை எதிர்பார்க்க முடியாத ஒரு சூழல்தான் உண்டு. ஆனால் இந்த மாதத்தில் நினைத்த காரியங்கள் எளிதில் நடைபெறுவதற்கான யோகம் உண்டு. அதோடு மட்டுமல்லாது இந்த ஜனவரி மாதத்தில் பணமழை கொட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளை கிரகநிலைகள் உருவாக்கி கொடுக்கின்றன. அதை நாம் பெறுவதற்கு நிச்சயமாக நம்மளிடம் இருக்கக்கூடிய அச்சம், தயக்கத்தை நீக்கிவிட்டு செயல்பட்டாலே போதும். நம்மளிடம் எழக்கூடிய எதிர்மறையான கற்பனையான பயம், அச்சம் போன்றவைதான் பல்வேறு வகையான தடைகளுக்கு காரணமாக அமைந்து விடுகிறது. உதாரணமாக நாம் ஒரு சிறப்பான திட்டம் ஒன்றை தீட்டியிருப்போம். அதை செயல்படுத்தினால் மிகப்பெரிய அளவில் லாபமும் முன்னேற்றமும் விரைவாக கிடைத்திருக்கும். ஆனால் நாம் அவற்றை செயல்படுத்துவதற்கு முன்னதாக அந்த திட்டம் குறித்த அதீத சிந்தனை, ஓவர் திங்கிங் என்று சொல்லக்கூடிய சிந்தனையானது அந்த திட்டத்தை அந்த திட்ட வடிவிலே தோல்வியடைய செய்து விடுகிறது. ஏனென்றால் இது நடந்துடுமோ, அது ஆகிடுமோ, இப்படி இழப்பாகிடுமோ, அப்படி இழப்பாகிடுமோ என்ற அதீத சிந்தனை தான் மிகப்பெரிய அளவில் தடையாக இருக்கிறது. எனவே ஒரு திட்டத்தை செயல்படுத்த முயற்சி செய்யும் முன் சில முறை யோசியுங்கள், அது நல்லது. 1க்கு 2 முறை யோசிப்பது தவறல்ல. ஆனால் அதீத சிந்தனையை நிச்சயமாக தவிர்த்தாலே போதும். பணமழையில் நனையக்கூடிய யோகம் நிச்சயமாக உண்டு என்று சொல்லக்கூடிய வகையிலும், பணமழை கொட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையிலும் அதிரடியான நல்ல வாய்ப்புகளை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஜனவரி மாதத்தில் நிறைவாக கிடைக்கிறது என்பதை கிரகநிலைகள் திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகின்றன. முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு அஷ்டமத்தில் இருந்தாலும் அங்கு வக்ரம் பெற்று சப்தமஸ்தானத்தை நோக்கி நகர்கிறார். எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல அதிரடியான நல்ல மாற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக அள்ளி கொடுப்பார். பெரிய அளவிலான காரிய தடைகள், சிக்கல்கள் விலகும். இல்லத்தில் எதிர்பார்க்கக்கூடிய பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் தடை தாமதம் இல்லாமல் சிறப்பாக கைகூடுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் உருவாகும். நீண்ட நாட்களாக நிலுவையில் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான பணிகளை இந்த தருணத்தில் தடையில்லாமல் சிறப்பாக செய்து முடிப்பதற்கான நல்ல யோகம் நிறைவாக கிடைக்கும். இந்த காரியத்தை
காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் இருக்கக்கூடிய சிரமங்களை தவிர்த்து முன்னேற்றத்தை உருவாக்கி கொள்ளக்கூடிய வகையில் புதிய வாய்ப்புகளை நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறாருங்க. நீண்ட காலமாக மனதில் சந்தித்து வரக்கூடிய குழப்பம், கூச்சல் போன்றவை விலகி நல்ல முன்னேற்றம் பிறக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக குருவின் அமைப்பால் உண்டு. ராசியின் ராஜ யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சனி 5ல் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். அவருடன் ராசியின் அதிபதியான சுக்கிரன் இணைகிறார். 2 கிரக நிலைகள் பஞ்சமஸ்தானத்தை வலு சேர்க்கக்கூடிய இந்த தருணம் என்பது நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுப்பெறுகிறது. எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பல பிரச்சனைகள் முற்றிலுமாக விலகும். புதிய வருவாயை உருவாக்கி கொள்ளக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த தருணத்தில் நிறைவாக சந்திக்க முடியும். அதோடு மட்டுமல்லாது உத்தியோகம், தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய பல்வேறு வகையான சிக்கல்களையும் சிரமங்களையும் தவிர்த்து முன்னேற்றம் பெறக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிறைவாக தடையில்லாமல் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் உண்டு என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகின்றன. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் தொழில்துறையில் பணமழை கொட்டப் போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான பணிகளை துணிச்சலுடனும் சிறப்பாகவும் மேற்கொண்டு நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ள முடியும். பஞ்சமஸ்தானத்தை வலுப்படுத்த சுக்கிரனின் அமைப்பு காரணமாக இந்த தருணத்தில் கலைத்துறையில் புதிய வாய்ப்புகள் அபரிவிதமாக கிடைக்கும். நீண்ட நாள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் மிக பெரிய அளவிலான ஒப்பந்தங்களும் மிக சிறப்பாக கைகூடுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிச்சயம் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைகிறது என்பதை துலாம் ராசிக்காரர்களுக்கு சனி மற்றும் சுக்கிரனின் இணைவானது உறுதிப்படுத்துகிறது. அதோடு மட்டுமல்லாது யோகஸ்தானம் ஆகிய 6ல் ராகு நிலை கொண்டிருப்பது அனைத்திலும் வெற்றியையும் யோகத்தையும் உருவாக்கி கொடுக்கிறது. ஏது விரயத்தில் இருந்தாலும் சுப விரயங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பை நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. எனவே பல்வேறு வகையான காரிய தடைகள், சிக்கல்கள் விலகி சுப விரய செலவுகளை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு. செவ்வாய் கர்மஸ்தானம் ஆகிய 10ல் வக்ரமும் நீச்சமும் பெற்றிருக்கிறார். கர்மஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய செவ்வாயின் அமைப்பு காரணமாக இந்த தருணத்தில் பெரிய அளவிலான சிக்கல் இல்லை. நீங்கள் எதிர்பார்த்தபடி விளைச்சலும் வருமானமும் திருப்திகரமாக அமையும். உங்களது கடின உழைப்பிற்கேற்ற நல்ல விளைச்சலும் அதற்கான பலனையும் இந்த தருணத்தில் நிறைவாக சந்திக்கலாம். புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியிலும் நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைவாகவும் இனிமையாகவும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைய போகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகின்றன கிரகநிலைகள். அதோடு மட்டுமல்லாது தைரியஸ்தானத்தில் சூரியன் அமர்ந்திருப்பதால் அலைச்சல் இல்லாமல் பல பணிகளை சிறப்பாக மேற்கொள்ள முடியும். அவருடன் புதனும் இணைந்திருப்பதால் கல்வியில் நல்ல முன்னேற்றம் நிறைவாக கிடைக்கும். சந்திரன் 12 இடங்களிலும் மாறி மாறி வலம் வர போகிறாருங்க. எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுப்பார். திட்டமிட்ட பல பணிகளை செய்து முடிப்பதற்கான வாய்ப்பையும் நிறைவாக அள்ளி கொடுப்பார். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து இந்த ஜனவரி மாதத்தில் அருகாமையில் உள்ள முருகப்பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். முருகப்பெருமானை வழிபாடு செய்வதால் தடை தாமதம் நிச்சயமாக நீங்கும். வேலனின் அருளால் பணமழை கொட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகள் இந்த வேளையில் உங்களை தேடி எளிதில் வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் புலி அளவுமே துலாம் ராசிக்காரர்களுக்கு சந்தேகம் வேண்டாம். துணிச்சலுடன் மேற்கொள்ளுங்கள். நல்ல வெற்றி வாய்ப்பு நிறைவாக கிடைக்கும்.